ஒன்றான மெய் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இங்கே பார்க்குறது ஒரு கடவுளுடைய படைப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விலங்குன்னு சொல்லலாம். சின்ன ஒரு விலங்கு. இது ஒரு எறும்பு. நான் எதர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு சும்மா பார்க்கும்போது என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. நான் அதை வீடியோ கிளிப் பண்ணேன். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த எறும்புனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் தான் பார்க்குறோம். எறும்பு குறித்து கடவுள் மிக விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு. அது பிரதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டைய காலங்களில் அரசனாக இருந்ததான சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்திலே சிறந்த ஞானி. அவரு சொல்லியிருக்கிறாரு, அதாவது சோம்பேறியே நீ போய் எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். அப்போ எறும்பு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வீடியோவில் இந்த எறும்பு என்ன பண்ணுது, அண்டர் கிரவுண்டில் மண்ணு வீடு கட்டியிருக்குது. உள்ள குழி தோண்டி உள்ளதான் அதனுடைய சேமிப்பு கிடங்கே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணவை சேகரிக்குது. அதெல்லாம் சேகரித்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அது தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடும். இதை நீதிமொழிகள் நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் நம்ம பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் அதுக்கு ராஜாவும் கிடையாது, பிரபுவும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, யாருமே இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு ஜனாதிபதி இருக்கிறாங்க, அப்புறம் ஜட்ஜஸ் நீதிபதிகள் இருக்கிறாங்க, காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, பிரதமர், துணை பிரதமர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே மாதிரி அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், எவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்தாலும் மனுஷனை கட்டுப்படுத்த முடியலை, மனுஷனை வேலை வாங்க முடியலை. மனுஷன் தன்னிச்சையாக தான் இன்றைக்கி இருக்கான். ஆனால் இதுக்கு யாருமே இல்லாமல் இது என்ன பண்ணுது, தனக்காக ஆகாரத்தை என்ன பண்ணுது, சம்பாத்தியம் பண்ணி வைக்குது. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொன்னார் இயேசு. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சி என்ன செய்யாது, அரிக்காது, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருட மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி இயேசு சொன்னார், நீங்கள் அநித்தியமான உலக பொருளினால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த எறும்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எறும்பு அது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. அதெல்லாம் ஒற்றுமையோட ஐக்கியத்தோடு இருக்குது. இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைக்குள்ள ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் சரியான ஒரு கான்செப்டில் இல்லை பாருங்கள். இப்போ இந்த எறும்பெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது. அதில் நிறம் வித்தியாசம் இல்லை, அதில் உருவத்தை என்ன பண்ண முடியல, நம்ம சரியாக விளங்கி கொள்ள இயலை, முகம் தெரியவில்லை. எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாகத்தான் இருக்குது. நம்மிடையே தான் இதில் அந்த சாதி, இந்த சாதி, பணக்கார, ஏழை, சிவந்த தோல், கருப்பு தோல் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறையா வித்தியாசப்படுத்தி பேசுவதெல்லாம் மனுஷர்களிடையில தான். இது இப்போது கிறிஸ்துவ சபைகளுக்குள்ளேயும் இது என்ன பண்ணுது, காணப்படுது. அப்புறம் பார்த்தா நீதிமொழிகளில் 30வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, பூமியிலே சிறியவைகளாக இருந்து மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அதுலேயும் அந்த 4 ஜீவன், அது ஒன்று எறும்பு, மற்றொன்று புளிமுசுலு, இனி ஒன்று வெட்டுக்கிளி, இனி ஒன்று சிலந்தி பூச்சி. அதில் முதல் இடத்துலையே எறும்பை தான் பார்க்குறோம். இப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுது, ரொம்ப ஞானமாக தன் காலத்தை அது கடைப்பிடிக்கிறது, காலத்தை பிரயோஜனப்பட்டு கொண்டு இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாத காலம், காலத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரயோஜனம் பண்ணி கொடுங்க, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு பெரிய ராக்காலம் வருதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். யோசேப்பினுடைய காலத்தில் பார்வோன் ராஜாவாக இருக்கும்போது யோசேப்பு ஒரு சாமானிய மனுஷனாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறாரு. அங்கே
எகிப்து ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும்போது யோசேப்பு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது 7 ஆண்டு காலம் நல்ல பூமியில் நல்ல விளைச்சல் இருக்கும், எகிப்து தேசம் முழுதும் நல்ல விளையும். அப்புறம் 7 ஆண்டு காலம் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும். அப்போ இந்த 7 ஆண்டு காலம் விளையிற இந்த தானியத்தெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேகரித்து வச்சு அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டு காலத்தில் வரக்கூடிய பஞ்சத்தை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்.